அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்கள் எடுத்துனக்கும்படி ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்வில் முழுமையாக எடுத்தந்து கொள்ளும்படியும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தடுத்த விடயங்களை வாழ்வில் முழுமையாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் யாரும் எவரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு நிமிடம் வாழ்க்கையின் செயல்பாடுகள் அனைத்தை பற்றியும் கியாமத்துடைய நாள் வரும். அந்த நாளுடைய நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதனை பற்றியும் விசாரிக்கப்படும். உலகத்தில் எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்லாது. ஒரு மாற்று மத சகோதரை போன்று நினைத்த பிரகாரம் வாழக்கூடிய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தோம், எவ்வாறு நடந்து கொண்டோம், என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட்டோம், அனைத்தை பற்றியும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அந்த நீதிமன்றத்தில் விசாரிக்க தொடங்குவான். நீதிமன்றம் முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான், மாற்று மத சகோதரர்களுக்கு அல்ல. இஸ்லாம் இல்லாத எவருக்கும் நீதிமன்றம் அல்ல. முஸ்லீம்களுக்குத்தான் நீதிமன்றம் அமைக்கப்படும். அந்த நீதியுடைய நாள் லா யதகல்லமூன், முழு மனித சமூகம் முஸ்லீம்கள் இருப்போம். லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான். அந்த நீதிமன்றத்துடைய நாளில் யாரும் அல்லாஹ்விடம் பேச முடியாது. யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கப்படுமோ அவர்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடன் பேசலாம். யாருக்கும் நினைத்த பிரகாரம் பேச முடியாது. அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். அந்த நீதிமன்றத்துடைய நாளில் எங்களுடைய வாய்க்கெல்லாம் லொக் வந்துவிடும். உலகத்தில் நாங்களே சொல்லுவோம், என்ன இவரோட பேசி தப்பேலா, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பெரியோரு மகாரத், நல்ல பேச்சு திறன், அவரால் பேசி எங்கள்கிட்ட பேசி தப்பேலா. அப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் வாழுகிறார்கள். கியாமத்துடைய நீதிமன்றத்தின் பொழுது முதல் அல்லாஹ் செய்யக்கூடிய செயல் என்ன தெரியுமா? எங்களுடைய வாய்க்கெல்லாம் லொக் போட்டு விடுவான். உலகத்துடைய கோர்ட்ஸ் மாதிரி அல்ல, உலகத்துடைய நீதிமன்றம் மாதிரி அல்ல. அந்த நீதிமன்றம் எந்த ஒரு மனிதருக்கும் அநீதி என்ற ஒன்றுமே நடக்காத நீதிமன்றம். மேலான கண்ணியமிக்கவர்களே, சகல விடயங்களும் கொண்டு வரப்படும். அந்த நாள் யௌம துபுல ஸராயிர், ரகசியங்கள் எல்லாம் வெளியில் வரும். நான் யார் என்று எனக்கு தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஊர் என்ன சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு சமூகத்திலே அநேகமானவங்க வாழ்றது எப்படி தெரியுமா? தன்னை நல்லவனாவே காட்டி வாழ்றோம். நல்ல விடயம்தான், எனக்கு தெரியும் நான் யார் என்று. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா ஊர் சொல்ல தேவையில்லை, சமூகம் சொல்ல தேவையில்லை. கண்ணியமிக்கவர்களே, கியாமத்துடைய நாள் வரும். யௌம துபுல ஸராயிர், ரகசியங்கள் எல்லாம் வெளியில் வரும் நாள். அந்த நாள் வந்தால் நான் இன்று எத்தனை விபச்சாரம் செய்திருக்கலாம், எத்தனையோ வட்டி தொழில் செய்திருக்கலாம், என்னுடைய சொந்த தம்பியோட சண்டை, சொந்த வாப்பா கோர்ட்ஸ்ல மகனுக்கும் வாப்பாவுக்கும் ஃபைட், ஊர்ல பார்த்தா பெரியவர் நல்லவர் வல்லவர். இந்த ரகசியங்கள் எல்லாம் ஊரில் மறைந்திருக்கலாம். கியாமத்துடைய நீதிமன்றத்தின் பொழுது இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில் வரும். நான் செய்த விபச்சாரம், நான் செய்த குற்றம், நான் செய்த கெட்ட நடவடிக்கை. அன்றொரு ஊரில் ஊருடைய தாய்ப்பள்ளி முடிவெடுத்தாங்க, விபச்சார பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணுக்கு நாங்கள் தௌபாவை சொல்லி கொடுப்போம். ஊருடைய நிர்வாகம் அந்த பெண்ணுடைய கதவை தட்டி இப்படி இப்படின்னு சொன்னதோடு அந்த பெண் முதலில் என்ன சொன்னால் தெரியுமா? உங்கள் நிர்வாகத்திற்கும் 2 பேருடைய பேரை மென்ஷன் பண்ணி இவர்களுக்கு முதலில் தௌபா, அதற்கு பிறகு என்னிடத்தில் வாருங்கள். அப்படி என்றால் கண்ணியமிக்கவர்களே, என்னுடைய உங்களுடைய குறை அல்லாஹ் மறைத்து நிர்வாகத்தில், சமூக பணியில், சோசியல் ஒர்க் சகலதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும்,
அந்த நாள் வந்தால் எங்களுடைய சகல ரகசியங்களும் வெளியில் வரும். நீங்கள் மதீனா முனவராவுக்கு சென்றால் அங்கு பாருங்க, ஒரு அந்த மஸ்ஜித் நபவியுடைய தூண் இருக்கிறது. அந்த தூணுடைய பேர் உஸ்துவானா அபி லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. 1400 ஆண்டுகளாக அந்த அபி லுபாபா என்ற ஒரு நபித்தோழருடைய தூண் அந்த பேரில் பொன் எழுத்துக்களால் பொதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்திருப்பார்? இந்த கல்லளியில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர், அவருடைய ஹிஸ்டரி, அவருடைய வரலாறு இந்த பள்ளியுடைய நோட்டீஸ் போர்ட்லையாவது இருக்குதா? இருக்காது. ஆனால் 1400 ஆண்டுகளாக மதீனா முனவராவுடைய தூணில் இந்த அபி லுபாபாவின் பேர் இருக்கிறது. என்ன செய்திருப்பார் கண்ணியமிக்கவர்களே? செய்தது என்ன தெரியுமா? ஒரே குற்றம் நடந்தது. வாழ்க்கையில் ஒரு தவறு இழைத்தார். அவர் யோசித்தார், கியாமத் இருக்குதே, நீதிமன்றத்துடைய நாள் இருக்குதே, அந்த நாள் வந்தால் என்ன அல்லாஹ் கேவலப்படுத்திடுவானே என்று யோசித்த மனிதர் மஸ்ஜித் நபவிக்கு வேகமா ஓடி வந்தார். ஒரு கயிறை கொண்டு வந்தார். தன்னுடைய 2 கரங்களையும் கட்டினார். மஸ்ஜித் நபவியின் தூணில் கட்டி கொண்டு சொன்னார், சத்தமிட்டு லோன்ஸ் பண்ணார், எனது குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்கும் வரை நான் இந்த தூணிலிருந்து தன்னை அவிழ்த்து கொள்ள மாட்டேன், யாரிடத்திலும் பேச மாட்டேன், யாரிடத்திலும் கதைக்க மாட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கும் வரை. எப்படிப்பட்ட உடன்படிக்கைன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிலவங்க சமூகத்தில் முன் சப்ல தொழுகிறார், நெத்தி எல்லாம் கருத்து, ஆகப்பெரிய வட்டிக்காரன். சில உலமாக்களை கஷ்டப்படுத்துகிறார், இந்த வட்டியை ஹலாலாக்கி தரையலாதா? சிலவங்க கடைசி 10 ஹரம் ஷரீஃபில் கண்ணியமிக்கவர்களே உம்மாவோட பேசுறான் இல்ல, பாப்பாவோட பேசுறான் இல்ல, சொந்த தம்பியோட சண்டை. ஆனா கடைசி 10 ஹரம் ஷரீஃபில் எங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போறான்? இந்த மனிதரை பாருங்கள், வாழ்க்கையில் நடந்தது ஒரு குற்றம். எத்தனையோ நபர்கள் விபச்சாரம் என்ற குற்றத்தோட வாழ்றான். எங்க தௌபா செய்ய போறோம்? எப்ப வாழ்க்கையின் தௌபா? கியாமத் வந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், 3 கூட்டத்துடன் அல்லாஹ் பேசவே மாட்டான். லா யந்துரூன இலைஹிம், அவர்கள் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலா யுகல்லிமுல்லாஹ், அவர்களோட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் யார் தெரியுமா? ஒரு வயசாளி விபச்சாரம் என்ற குற்றத்தில் தன்னை ஈடுபடுத்துகின்றார். மேலான கண்ணியமிக்கவர்களே, வாலிபர்களே, வாழ்க்கையில் விபச்சாரம் என்ற குற்றம் நடந்திருந்தால் மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்யுங்கள். இல்லை என்றால் கியாமத்துடைய நீதிமன்றத்தில் உங்களுக்கு கேவலம், எனக்கும் உங்களுக்கும் அவமானம். எங்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். மேலானவர்களே, இந்த அபி லுபாபா யோசித்தார், நான் இவ்வளோ பெரிய குற்றம் செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிக்கோணும். மஸ்ஜித் நபவியின் தூணில் அழுகிறார். சாப்பாடு இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. 1 நாள், 2 நாள், 2வது நேரம் மாலை நேரம் அந்த அபி லுபாபா அழுது மன்றாடி மயங்கி அப்படியே கீழே விழுகிறார். அல்லாஹ் இரக்கமுள்ளவன் குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான். وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்குது. உங்களை எப்படிப்பட்ட மக்களப்பா? وآخرون اعترفوا بذنوبهم, தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்றாங்க. இன்னைக்கு பாருங்க, சோசியல் மீடியாவை பாருங்க, தவறா இருந்தா சுட்டி காட்டுங்கள். நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாளர், இன்னும் ஒரு கட்சிக்கு இன்னொருத்தர் ஆதரவாளர். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விடயம். அரசியல் வேண்டிய மாதிரி செய்து கொள்ளுங்கள். ஆனால் அடுத்தவனுடைய படாய் பேசி அதை ரசித்து ருசித்து பேசுவது இஸ்லாம் அல்ல. சோசியல் மீடியா முழு உலகம் சுற்றக்கூடிய ஒன்று. ஒரு மனிதர் ஒரு கட்சியில் இருக்கிறார், அடுத்த கட்சிக்கு அவனுடைய முழு அவமானத்தையும் போடுறார், அவனுடைய முழு குறை
அவனுடைய அந்தரங்கம், அவனுடைய ரகசிய வாழ்க்கை. யார்? ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீம் அவமானத்தை பேசுகிறார். இது அரசியல் அல்ல. அது உலகத்தில் எத்தனை முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள், உலகத்தில் எத்தனை சூப்பர் பவர் இருந்தது. காலித் இப்னு வலீத், அபுதாபி, துபாய், இந்த இரண்டு நாடும் இஸ்லாமிய நகரமாக மாறுவதற்கு வித்திட்டவர். எவ்வளோ முக்கியமான ஒருத்தர். வாழ்க்கையில் ஒரு அடுத்தவன் பலாய் பேசி அரசியல் செய்யவில்லை, அடுத்தவனுடைய மானத்தை போக்கி ஆட்சி பீடத்தில் உட்காரவில்லை. காலித் இப்னு வலீத் ஈராக்கை வெற்றி கொள்றார், ஈராக்குள்ளுக்கு நுழைகிறார். ஒரு சேஜ் இருந்தது, அந்த சேஜுள்ளுக்கு நுழைந்தவர் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ பிள்ளைகள் அந்த சேஜில் உட்கார்ந்து இஞ்சிலை பாடமிட்டு கொண்டிருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் நினைத்திருந்தால் அந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுடைய தலை வேறு உடம்பு வேறாக மாற்றி இருக்கலாம். மாற்றவில்லை. அவர் இந்த நாட்டுடைய விடுதலை புலிகள் காத்தாங்குடியில் ஷூட் பண்ணினார்கள், ஏறாவூரில் வெட்டி வீழ்த்தினார்கள். இவ்வாறு வெட்டி கொண்டு வார நேரம் ஒரு தாயின் வயிற்றில் சிசு, தாயுடைய வயிற்றை இரண்டா கிழித்து அந்த பிள்ளையை வெளியில் எடுத்து சுவரில் அடித்தார்கள். இவ்வளோ அவமானமான வேலையை காலித் இப்னு வலீத் ஒரு ஆட்சிக்காக செய்யவில்லை. காலித் இப்னு வலீத் யோசித்தது ஆகிரா. காலித் இப்னு வலீத் யோசித்தது மறுமையுடைய வாழ்வு, நீதிமன்றத்துடைய நாள். மேலான கண்ணியமிக்கவர்களே, அவர் செய்த ஆட்சி அதிகாரத்தை பாருங்கள். தன்னுடைய கையில் பலம், வேண்டியது செய்திருக்கலாம். இன்றைக்கு எங்களுடைய ஊரில் 2 கட்சியில், 3 கட்சியில், 4 கட்சியில் எத்தனையோ நபர்கள் எலெக்ஷன் கேட்கிறார்கள். நல்ல விடயம்தானே, ஊருக்கு நலவு நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த சோசியல் மீடியா வைத்து நாம் செய்யக்கூடிய அனாச்சாரம், அவன் முழு ரகசியத்தையும் கொற்றோம். இவருக்கு ஆதரவானவர், அவனுடைய முழு ரகசியம். மேலான கண்ணியமிக்கவர்களே, முஸ்லீம்களாகிய நாம் ஒன்று விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வாறு ஆட்சி செய்யலாம் பரவாயில்லை, ஆனால் அல்லாஹ்வை பயந்து தக்வா உள்ளவர்களாக, பயம் உள்ளவர்களாக. மாற்று மத சகோதரர்கள் கூட சில நாடுகளில் எடுத்து பார்க்கலாம், ஆட்சி பீடத்தில் உட்கார்றாங்க, எவனுடைய மானத்தையும் போக்கி அல்ல. இன்னைக்கு சில இடங்களை பார்க்கிறோம், எந்த இடத்துக்கு மக்கள் கூட அடுத்தவண்ட பலாய் பேசுற இடமெண்டா ஓடி போறோம். அங்க போய்த்து நாங்களே சிரிச்சு சிரிச்சு கைதட்டுறோம். யாராவது ஒருத்தர் பேசலண்டா, என்னப்பா உடைய ஸ்பீச், இதெல்லாம் பேச்சா? இது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும். ஏன்? அவருடைய தொழிலே பலாய் தான், அவருடைய ஆட்சியே பலாய் பேசுவதுதான். மேலான கண்ணியமிக்கவர்களே, எந்த கட்சியை நான் பேச வரவில்லை. ஒரு முஸ்லீம் ஆகிராவுடைய சிந்தனையில் வாழக்கூடியவர். அபி லுபாபா தன்னுடைய அந்த சிந்தனை, தன்னுடைய ஒரு குற்றத்துக்காக அல்லாஹ்விடத்தில் அழுத அழுகை, மன்றாடிய விடயம், وآخرون ترفوا بذنوبهم خلطوا عملا صالحا. அல்லாஹ்வுடைய திருவசனம். உங்கள் இருக்கிறாங்க சில மக்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்றாங்க. வட்டி தொழிலில் தன்னை ஈடுபடுத்தினேன், தன்னுடைய நானாவுடைய காணி அபகரித்தேன், அடுத்தவன் சொத்தை எடுத்தேன். மேலானவர்களே, அல்லாஹ் சொல்றான், அவருடைய குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்க கூடும். இன்னல்லாஹ, அல்லாஹ் யார் தெரியுமா? கஃபூர் ரஹீம், இரக்கம் உள்ளவன், மன்னிக்க கூடியவன். மேலான கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் வாழுகின்றோம், உலகத்தின் காலம்தான் சந்தர்ப்பம். செய்த குற்றங்களுக்கு மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடன் தௌபா செய்வோம். ஒரு மனிதர் வாழ்ந்தார், அவருடைய பேர் மாலிக் இப்னு தீனார். இந்த மாலிக் இப்னு தீனார் யார் தெரியுமா? வாழ்க்கையில் இவரையும் சாராய போட்டலையும் பிரிக்கலாம். ஒரு சாராயத்தில் பிரியம் உள்ளவர். இன்றைக்கு ஊரே தலையில கை வைக்குது, சமூகமே, பள்ளியுடைய நிர்வாகம், சோசியல் ஒர்க் பண்றவங்க யோசிக்கிறாங்க, ஊர்ல ட்ரக்ஸ் உள்ளவன், குடி போதை உள்ளவன், இன்றைக்கு பாவனை உள்ளவன் கூடிட்டானே, எப்படி இவனை திருத்தலாம், எப்படி இவனை பள்ளியோட தொடர்பாக்கலாம்? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மேல் படி கொஞ்சம் சிந்திக்கணும். இந்தியாவுடைய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் இந்தியா ஆங்கிலேயருடைய கையில் இருந்தது.
அந்த நேரம் அந்த ஆங்கிலேயருடைய காலத்தில் அந்த இந்தியாவில் ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரியில் கிட்டத்தட்ட 15,000 புக்ஸ் இருந்தது. அதாவது 15,000 நூல்கள். அந்த ஒவ்வொரு நூலும் சாதாரண நூல் அல்ல. ஒரு நூலில் இருந்தது இந்தியாவுடைய மெடிசின், இந்தியாவுடைய மருத்துவம். ஒரு நூல் இருந்தது இந்தியாவுடைய வரலாறு. இன்னும் ஒரு நூல் இருந்தது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களின் வரலாறு. இவ்வாறு எழுதப்பட்ட நூல் 15,000. ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவ்வளோ நூலையும் பத்த வைத்து சாம்பலாக்கினார்கள். இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் தலையில் கை வைத்து யோசிக்கிறாங்க, இவ்வளோ நூலும் பத்த வைக்கப்பட்டு விட்டது, எங்களுடைய நாட்டின் வரலாறு இல்லையே, இப்பொழுது என்ன செய்யலாம்? இன்னைக்கு பாருங்க, பாடசாலை பார்த்தா பிள்ளைகள் பேக்குழுக்கே கொண்டு போறான் சாமான். ரோட்ல பொடியமாருக்கு விற்கப்படுற சாமானம் ஸ்கூல் பாடசாலை மாணவர்கள். ஒரு A லெவல்ல மார்க்ஸை பார்த்தா வெறும் B எடுக்கிறான், C எடுக்கிறான், S எடுக்கிறான். ஒரு சாதாரண ஒரு 9 பாடத்தில் 9A எத்தனை புள்ள எடுக்குது? A லெவல் 3 புக்ஸ், இதுல ஒரு 9A எடுத்து எத்தனை மாணவிகள்? இன்னைக்குள்ள வாப்பா அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை. மாணவி ட்ரக்ஸ், மாணவன் ட்ரக்ஸ், போதைக்கு அடிமையாயிட்டான். என்ன செய்யலாம்? இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை இது. மாலிக் இப்னு தீனாருடைய வரலாறை பாருங்கள், ஆகப்பெரும் ஒரு பாடத்தை புகட்டுது. நான் சொல்ல வந்தது, மாணவர்களுக்கு மனன சக்தியே இல்லை, யாப சக்தியே இல்லை. 3 புக்ஸை படிக்க தடமாறுறான். நேத்து சாப்பிட்ட என்னன்னு கேட்டா இன்றைக்கு தெரியாது. சுகர் நோய் உள்ளவங்க சமூகத்தின் நிறைய. நேத்து என்ன தின்னீங்க தெரியாது, தலையை சுழன்றார். மேலான கண்ணியமிக்கவர்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இதுதான். யாப சக்தியே இல்லை. என்ன செய்யலாம்? பலர்களும் பலதை பேசலாம். நானும் இந்த இடத்தில் ஒரு வரலாறை சொல்றேன். இந்தியாவுடைய அந்த புக்ஸ் எல்லாம் எரித்து சாம்பல். மன்னர்கள், ஆட்சியாளர்கள் தலையில் கை. என்ன செய்வது? அந்த நேரம்தான் அன்வர் ஷா காஷ்மீர் ரஹிமஹுல்லா, ஒரு ஆலிம், முன்னுக்கு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நாட்டுடைய அரசியல்வாதிகளை முன்னோக்கி 15,000 புக்ஸுகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்களை கொண்டு வாங்க. 15,000 நூட்களை எழுதுவதற்கு தேவையான பேப்பர், பேனாக்களை கொண்டு வாங்க சொன்னார். என்ன தெரியுமா? 15,000 நூட்களும் எனது தலையில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட விடயம் இது. 15,000 வரலாறும் தலையில், 15,000 நூட்களும் மண்டையில் இருக்கிறது. அவர் சொன்னது ஒன்றுமல்ல, புக்ஸை தயாரியுங்கள், எழுதுறவங்களை கொண்டு வாருங்கள், எழுதுவதற்கு தயாராகுங்கள், நான் சொல்ல ரெடி. கேட்கப்பட்டது இப்படிப்பட்ட யாப சக்தியா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த பிள்ளை, எந்த மாணவன், எந்த மாணவி எப்படி சுற்றுலா போவதற்கு உம்மா பாப்பா தஹஜ்ஜுத்திலே எழுப்பாட்டுறாங்களோ, இன்னைக்கு எங்கேயாவது ஃபங்க்ஷன்டா தஹஜ்ஜுத்திலே பிள்ளைகள் எழுப்பாட்டுறோம், பாடசாலைக்கு நேரத்துக்கு எழுப்பாட்டுறோம். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை அது பிள்ளைகளுக்கு இல்லை, அது மருந்தா நஞ்சாக மாறிவிட்டது. மேலான கண்ணியமிக்கவர்களை சொன்னார், எந்த பிள்ளை ஃபஜ்ருடைய நேரம் சுபகுடைய தொழுகையை தொழுது விட்டு குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்குமோ, அந்த பிள்ளையின் யாப சக்தி எவ்வாறு தெரியுமா? ஜம்சமுடைய தண்ணீர் வற்றாது, அது ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். இதே போன்றுதான் எந்த பிள்ளை ஃபஜ்ருக்கு பின்னால் குர்ஆனை ஓத ஆரம்பிக்குமோ, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரியோரு மகாரத், நல்ல யாப சக்தியை கொடுப்பார். 15,000 நூட்களும் தலையில் இருந்தது. அந்த ஃபஜ்ருக்கு பின்னால உள்ள குர்ஆன் பரக்கத். மேலான பெற்றோர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, ஓலவல் அல்ல ஏலவலில் 3 புக்ஸ் தலகுல பாடமாக்கலாம். இவ்வாறு செய்தால் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட செயல்படுங்கள், நம்பிக்கையோட ஓதுங்கள், நம்பிக்கையோட செய்து வாருங்கள். நல்ல மார்க்ஸ். இந்த கல்லளை எவ்வாறு சதகாவில், எவ்வாறு தான தர்மத்தில் முழு ஊரும் பேசப்படும் அளவு முன்மாதிரி மிக்க ஊராக இருக்குதோ, இந்த ஊருடைய பெண்கள் தன்னுடைய கையில் இருக்கும் மோதிரத்தை கலட்டி பள்ளிக்கு வக்ஃப் செய்கிறார்களோ, சதகா செய்கிறார்களோ, ரகசியமான மக்கள் உருவாகிய
ஊரை போன்று எவ்வாறு இருக்குதோ, ஓ லெவல் ஏ லெவலிலும் உங்களோட ஊர் முழு ஊருக்கு முன்னாலும் பேசப்படும் அளவுக்கு இந்த ஊருடைய மாணவர்கள் மாறுவார்கள். எப்ப தெரியுமா? ஃபஜ்ர் ஜமாத், இரண்டாவது குர்ஆனுடன் தொடர்புள்ள வாலிபர்கள் உருவாகினால். மேலான கண்ணிமிக்கவர்களே, மாலிக் இப்னு தீனார் பெரும் குடிகாரன். வாழ்க்கையில் அல்லாஹ் நீண்ட வரலாறு சுருக்கமா முடிக்கிறேன். அல்லாஹ் ஒரு திருமண பந்தத்தில் இணைந்தார். ஆனால் குடி போதையை விடவில்லை. அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த குடிகார மாலிக் இப்னு தீனாருக்கு ஒரு பெண் பிள்ளையை ஒரு ஹிபத் அல்லாஹ் கொடுத்தார். ஒரு பொம்பளை புள்ள கிடைத்தது. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகள் எப்பொழுதும் வாப்பாவோடே சேர்ந்துருவாங்க. ஆண் பிள்ளைகள் உம்மாவோட மாதிரி, பெண் பிள்ளை வாப்பாவுடன் அளவு கடந்த பாசமா மாறும். அது உலக வரலாறு, உலகத்தின் நியதி அவ்வாறுதான். ஒரு ஊரில் நிகம்பில் அந்த வாப்பாவுடைய ஜனாசா, வாப்பா மரணித்து ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகள் ஓடி வந்த வருகை, அந்த மகள் போட்ட சத்தம், அந்த மகள் வந்து பேசிய பேச்சு அந்த முழு ஊருடைய மக்களுடைய கண்களையும் கலங்கடிக்க வைத்தது. அந்த புள்ள ஓடி வந்து சொன்னா, எங்கட வாப்பா இப்படி இருந்தவர் இல்லை, வாப்பா தூக்குங்க, வாப்பா எடுங்க, முத்தமிட்டால் அழுதால் மடியோடு வைத்து கொண்டா, சொன்னா பெட்டை போடுங்க, பிலோவை கொண்டாங்க, தலைவாணியை கொண்டாங்க, வாப்பாவுடைய தலை அப்படி வைங்க இப்படி வைங்க. அந்த பெண்ணின் வாப்பாவுடன் உள்ள அன்பின் உச்சகட்டம். மேலான கண்ணியமிக்கலை சொல்ல வந்தது, மாலிக் இப்னு தீனார் குடிகாரன், ஆனா மகள் கிடைத்தா பொம்பளை புள்ள, வாப்பாவுடன் அவ்வளோ அன்பு. இந்த புள்ளை வாப்பா அழகான பேரும் வைத்தார். லேட்டஸ்ட் பேர் மாதிரி அல்ல. எங்களுக்கு தானே பணமும் படிப்பும் அதிகாரமும் கூடினா எங்களுக்கு இசட்ல என்ன பேரா இருந்தாலும் வச்சிருவோம். ஆனா குடிகாரன் வைத்த பேர் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகள் ஃபாத்திமா. அழகான பேர் வைத்தார், ஃபாத்திமா. இந்த ஃபாத்திமாவுடன் அளவு கடந்த பிரியம். ஒவ்வொரு நாளும் அந்த ஃபாத்திமாவுடன் விளையாடுவார். டெய்லி வீட்டுக்கு வருவார், மகளோட விளையாடுவார், பேசுவார். வரலாறு சொல்லுது, சாராய போட்டலை வீட்டுக்கு கொண்டு வருவார், கிளாஸ்ல ஊத்துவார், மகளோட விளையாடுவார். அந்த மகள், அன்பு மகள், 3 வயசு, எதுவுமே தெரியாத புள்ள, அந்த கிளாஸை தட்டிடுவா, சாராயம் பனிய கொட்டும். ஒரு நாள் கூட அந்த மகளுக்கு கை நீட்டி அடித்தது அல்ல, ஒரு நாளும் மகளுக்கு ஏசியது அல்ல, ஒரு நாளும் மகளை கண்டித்தது அல்ல. அளவு கடந்த பிரியம். இன்னைக்கு பாருங்க, சமூகத்தில் கடைசி 10 வந்து ஹரத்துக்கு ஓடுறோம். யாரு? அப்துல் ரஹ்மான் சுதைஸ். அவருடைய கராத்தை கேட்கணும், அவருடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லணும், நல்ல விடயம்தான். ஆனா அவர் ஓதுற குர்ஆன் எங்களுக்கு சில அர்த்தமும் தெரியா. அவர் ஓதுற துஆ மேலெல்லாம் புல்லரிக்குது, அழுகிறோம், அவ்வளோ அழுகிறோம். ஆனா அந்த அப்துல் ரஹ்மான் சுதைஸே ஒரு இன்டர்வியூல சொல்றார், அவர் சின்ன புள்ளை, சொல்லுவாங்களே சின்ன புள்ள, அவங்களோட உம்மா எண்ணத்தாச்சில் ஏதோ சாப்பாடு செய்து கொண்டிருந்தா. இந்த அப்துல் ரஹ்மான் சுதைஸ் சின்ன புள்ள என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு புடி மண்ணை அள்ளி உம்மாவுடைய அந்த சாப்பாட்டு தட்டில் அப்படியே போட்டார். இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எங்களோட ஒய்ஃப் கால் பண்ணி எங்கள்கிட்ட கறி கேட்டா, சாப்பாடு கேட்டா, நீங்க வேகமா கொண்டு கொடுத்துட்டு போய்த்தீங்க. ஒய்ஃப் ஆக்கி லாஸ்ட் நிமிட் முடிகிற கட்டம் உங்களோட அன்பு மகன் என்ன செஞ்சார்? ஒரு உப்பு பக்கெட்டை உடைச்சி தலகுலா கொட்டினார். இப்போ எப்படி இருக்கும்? இப்போ எங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய கராமத் என்ன? எங்களோட ஒய்ஃப் 5 களிமாக்கு மேல பறக்கும். அவனுக்கு அடிக்கிற அடி, அவனுக்கு செய்யற பதுவா, அது போக ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவா, இங்க பாருங்க உங்களோட மகன் என்ன செஞ்சிட்டான் அண்ணா. அவர் வருவார், அதுக்கு மேல் அவர் கராமத் காட்டுவார். இதுதான் எங்களுடைய வீட்டு நிலைமை. ஆனா அப்துல் ரஹ்மான் சுதைஸுடைய உம்மா புத்திசாலி. 2 கையை தூக்கி துவா கேட்டா, யா அல்லாஹ், எனது இந்த சின்ன மகன் சாப்பாட்டில் மண்ணை போட்டுட்டான், எதிர்காலத்தில் இவண்ட வாழ்க்கையில மண்ணை போட்டுறாது, இந்த மக்கா மதீனாவுடைய இமாமா மாத்தியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஒரு தாயுடைய துஆ உடனே அல்லாஹ் அங்கீகரித்தான். இன்னைக்கு மக்கா மதீனாவுடைய பெரும் பொறுப்புதாரி காரணி ஒரு தாயின் துஆ. இன்னைக்கு எத்தனை பேர் சமூகத்தில் உம்மாவை இழந்தவங்க, வாப்பாவை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சில வாப்பா உம்மாட கபர் அனாதை,
கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உம்மா வாப்பாவுடைய கபரடிய போகாத மான் எத்தனையோ பேர் இருக்கிறான். உங்களை வளர்த்தவர், உங்களை உருவாக்கியவர், உங்களுக்காக வாழ்க்கையில் சாப்பிடாதவர், வெயிலில் நனைந்தவர், வெயிலில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஆனா அந்த வாப்பா அனாத. சில வாப்பா உம்மாவை பார்க்கிறோம், சொந்த மகன் ஒரு சாரம் கூட எடுத்து கொடுத்திருக்க மாட்டான், ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்திருக்க மாட்டான். ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்டா இவருடைய முகமெல்லாம் சுழிச்சு போகுது, வயிறெல்லாம் பத்துது. இஸ்லாத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? உங்களோட மகன், உங்களோட வாப்பா மகனுடைய பக்கெட்ல இருந்து பணத்தை எடுப்பது அவருக்கு ஹராம் அல்ல, அவருக்கு ஹலால். இஸ்லாம் அங்கீகரித்த ஒன்று. அந்த அளவுக்கு வாப்பா உம்மாவுடைய உரிமை. இன்னும் ஒரு சட்டம் இருக்கு, இந்த இடத்தில் பேசுவது பொருத்தமா இருக்காது. மேலான கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்றோம். உம்மா வாப்பா ஹயாத்தோட இருந்தா அவங்களோட நல்லமும் நடந்துக்கோங்க, கண்ணியமா நடந்துக்கோங்க. திகாரில் ஒரு சகோதரர் இருக்கிறார், எப்பொழுதும் சொல்லுவார், ஹசரத் என்னுடைய உம்மா என் வாப்பா எனக்கு கடை தந்தது, என் வாப்பா எனக்கு தொழிலை தந்தவர், தொழிலை படிச்சு தந்தவர் வாப்பா. இன்றைக்கு கபூர்ல இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் கடையை துறப்பேனோ அன்றெல்லாம் என் வாப்பாவுடைய பேரில் ஒரு துஆ, ஒரு சதகா இல்லாமல் ஒரு நாளும் கடையை துறக்க மாட்டேன். வாப்பா மரணித்து 5 ஆண்டுகள். அந்த வாப்பா பெரும் பாக்கியசாலி, நல்ல பிள்ளையை உருவாக்கி இருக்கிறார். சொத்துக்கு அடிச்சு கொள்ளும் பிள்ளைகள் அல்ல. சில வாப்பா, அன்றொரு வாப்பா ஜனாசா பள்ளியில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் சஃபில் வாப்பாவுடைய ஜனாசா இருக்குது. பின்னுக்கு மகன் சத்தம் போடுறார், வாப்பாவுடைய ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவதா இருந்தா என்னுடைய சொத்தை பிரிச்சு முதல்ல தர சொல்லுங்க. யார் இது? அடுத்த வீட்டுக்கார பிள்ளைய இல்லை, சொந்த மகன். மேலானவர்களை, சொல்ல வந்த விடயம், இந்த மாலிக் இப்னு தீனார் ஒரு நாளும் பிள்ளைக்கு பதுவா செய்ய மாட்டார், அடிக்க மாட்டார், விளையாடி கொண்டிருப்பார். ஒரு நாள் தினம் குடி போதையில் வீட்டுக்கு வந்தார். மகளுக்கு தெரியாது வாப்பா போதையில் இருக்கிறார். ஓடி வந்தார், வாப்பாவை கட்டி அணைத்தார், முத்தமிட்ட பிள்ளை அந்த வாப்பாவோட விளையாட தொடங்கியது. வாப்பா குடி போதை, மகளை தூக்கினார், மேலுக்கு போட்டு விளையாடுற வளம் இருக்குது, மேலுக்கு போட்டார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த பிள்ளை அந்த மாலிக் இப்னு தீனார் நில குலைந்தார், பணிய விழுந்தார். பிள்ளையும் பணிய விழுந்தது, பிள்ளையின் தலப்பட்டது, புள்ள வஃபாத்தாகி விட்டது. புள்ள மௌத், ஃபாத்திமா மௌத். எப்படி இருக்கும்? மகளை இப்படி ஒரு நிலைமை நடந்தா மகளை கூப்பிடுறார், ஃபாத்திமா ஃபாத்திமா. எந்த விதமான ஜவாபும் இல்லை, ஃபாத்திமாவுடைய வாயிலிருந்து எந்த விதமான ஆன்சரும் இல்லை. ஃபாத்திமா மௌத். அழுகிறார், மன்றாடுறார். முழு ஊரும் ஒன்று சேர்ந்தது, குளிப்பாட்டியது, கஃனிட்டது. ஃபாத்திமாவை அடக்கம் செய்து விட்டார்கள். ஆனால் அந்த சோகத்திலிருந்து இவரால் வெளிவர முடியவில்லை. அழுதவர், மன்றாடியவர் என்ன செய்தார்? ஒரு நாள் தினம் கனவை அல்லாஹ் காண்பித்தார். அந்த கனவிலே இருள் நிறைந்த நாள், கியாமத்துடைய நாள், இருள் நிறைந்த அந்த துல்முடைய நாள். என்ன செய்தார்? ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு மிருகம். இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபு தவ்வாபீன் என்ற நூலிலே இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார். பெரிய ஒரு மிருகம், இன்னும் ஒரு ரிவாயத்தில் பெரும் ஒரு பாம்பு அப்படியே விரட்டி கொண்டு வருது. ஓடுறார், ஓடிக்கொண்டு செல்றார். என்னை யாராவது காப்பாத்துங்க. யாரும் காப்பாற்றுவதற்கு அல்ல. ஒரு மரத்தை அடைந்தார். சின்ன பிள்ளைகள், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க. சத்தமிட்டார், மாலிக் இப்னு தீனார் வந்திருக்கிறேன், என்னை யாராவது காப்பாத்துங்க என்ற ஒரு சத்தம் கேட்டதோடு அந்த 3 வயதில் மரணித்த ஃபாத்திமா வாப்பாவுடைய சத்தத்தை கேட்டதோடு ஓடிக்கொண்டு வாரா. எப்படி இருக்கும்? வாப்பா 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஏர்போர்ட்ல வந்து இறங்குகிறார். மகள் வாப்பாவை கண்டா எப்படி ஒரு குதூகலம், அதைவிட பன்மடங்கு இரக்கத்தின் உச்சகட்டம். ஓடிக்கொண்டு வாரார். மகளும் என்ன செஞ்சா? ஓடி வந்தா. 2 பேரும் கட்டி அணைச்சாங்க, முத்தமிட்டாங்க. அந்த மிருகத்துக்கு இஷாரா செய்த மகள், அந்த மிருகம் சென்று விட்டது. இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், ஒவ்வொரு நாளும் விளையாடிய மகள் வாப்பாவுடைய மடியில உட்கார்ந்து வாப்பாவுடைய தாடையை தட்டி தட்டி ஒரே வசனம் தான் கேட்டது. இதன் ஆக பிரதான கண்ணிமிக்கவர்களே,
வாழ்க்கையில் பல ஹுத்பாக்கள் கேட்டிருக்கிறோம், எத்தனையோ பயான் கேட்டிருக்கிறோம், யூடியூப்ல நல்ல மக்களுடைய பயான், எத்தனையோ நல்ல உபதேசங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனா குடிகாரன் திருந்தல்ல, வட்டிக்காரன் திருந்தல்ல, ஜினாக்காரன் திருந்தல்ல. ஆனா இவரை பாருங்க, ஒரே ஒரு ஆயத், மகள் கேட்கிறா, வாப்பா, வாப்பாவுடைய முகத்தை பார்த்து, எனது தந்தையே, ஒரே ஒரு வசனம், அலம் யஅனிலில் லதீன ஆமனு ஆ தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். வாப்பா, அல்லாஹ்வை பயப்படுற நேரம் உங்களுக்கு இன்னும் வரலையா? எப்படி ஒரு வசனம் கண்ணியமிக்கவர்களே! என்னையும் உங்களை போன்று இந்த காதால கேட்டோம், இடதால விட்டோம் என்பது அல்ல. வாழ்க்கையின் திருந்தும் கட்டத்தை எடுத்தார், யோசித்தார், நான் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறேன். விழித்தார், குளித்தார், ஆடை அணிந்தார், மஸ்ஜிதுக்கு வந்தார், அல்லாஹ்வுடன் தௌபா செய்தார். அல்லாஹும்ம இன்னி துபுது இலைக், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் தௌபா செய்கிறேன். 27ஆம் இரவுடைய தௌபா மாதிரி அல்ல. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க, எல்லா அட்டஹராத்தையும் செய்வார். 27ஆம் இரவு தான் யோசிக்கிறார், தௌபாவுடைய நாள். உண்மையான விடயம் தான், பொய் என்று சொல்லவில்லை நான். அன்றைக்கு தான் வெள்ளை உடுப்பு, வெள்ளை ஷூ, வெள்ளை சாரம், வெள்ளக்கார் எல்லாத்திலும் வந்து இறங்குகிறார். கண்ணீர் இரவெல்லாம் வடிக்கிறார். நல்ல விடயம்தான். அன்றைய தினம் பாருங்க, அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்கோணும். அன்றைய சகருடைய சாப்பாடு இருக்கும், ஒரு வட்லப்பம், ஒரு கோழி துண்டு. இவருடைய சவனுக்கு வரலண்டா அண்ணா பெல்ட்டி அடிப்பார், பின்னுக்கு சத்தம் போடுவார், பின்னுக்கு அம்மனம் பேசுவார், நிர்வாகத்தை பச்சை பச்சையா கிழிப்பார். யார் சாப்பாடு வச்சது, என்ன சாப்பாடு, யார் இந்த மனிதர்? இரவெல்லாம் கண்ணீர் வடித்தவர், இரவெல்லாம் தௌபா செய்தவர். ஒரு ஃபேன் சுத்தல்ல, ஒரு லைட் பத்தல்ல, நிர்வாகத்தை பச்சை அம்மனத்தால கிழிக்கிறோம். மேலான கண்ணிமிக்கவர்களே, இதுவல்ல தௌபா. மாலிக் இப்னு தீனார் ஒரே வசனம், தௌபா செய்தார், அழுதார், மன்றாடினார். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாடமிட்டு ஒரு ஹாஃபிதா மாறினார். யார்? 24 மணித்தியாரம் குடி போதையில் வாழ்ந்தவர் குர்ஆனை பாடமிட்டார். இன்று உலகத்தில் சொல்லுவாங்க தஸவுஃப், உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை, ஜுஹுதுடைய வாழ்க்கை வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மேதையாக இந்த மாலிக் இப்னு தீனார் மாறினார். அவருடைய பேர் மாலிக் இப்னு தீனார் என்றால் ரஹிமஹுல்லாஹ், அன்னாருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்திக்க வேண்டும். அந்த நிலைமைக்கு மாறினார். அதனால கண்ணிமிக்கவர்களே, சப்ஜெக்ட் நீளமானது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் இந்த சரித்திரத்தை கிதாபு தவ்வாபிலே பதிவு செய்கிறார். உலகத்தில் வாழுகின்றோம், அல்லாஹ்வுடன் தௌபா செய்வோம், நல்ல மக்களாக மாறுவோம். யார் எவரும் என்னை நல்லவென்று சொல்ல தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் நல்ல பேரெடுப்போம், ரகசியமான இபாதத்தை கூட்டுவோம். அல்லாஹ்விடம் ஒவ்வொரு நாளும் தான் செய்த குற்றத்துக்கு தௌபா செய்து நல்ல மக்களாக மாறுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நல் மக்களாக அல்லாஹ் மாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் உஸ்தாத்மாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் மனைமக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக, உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. வாழ்க்கையில் எத்தனையோ குற்றங்கள் புரிகிறோம் யா அல்லாஹ், தௌபா இல்லாமல் வாழுகிறோம் யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு இல்லாமல் வாழுகிறோம் யா அல்லாஹ். தௌபா இல்லாத மௌத்தை தந்திராது யா அல்லாஹ், கேவலமான இழிவான மௌத்தை தந்திராது யா அல்லாஹ். மௌத்துடைய நேரம் உயர்ந்த களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவுடன் உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய உடம்புகளை ஹாஸ்பிட்டல்லையோ மோச்சர்லையோ போட்டு சின்ன பின்ன படுத்திராது யா அல்லாஹ். கண்ணியமான முறையில் அடக்கம் செய்யும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.